இந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி நெல் அறுக்கும் மெஷின் ஒன்று வச்சுருந்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, கணவர் இறந்து போகும்போது 3,00,000 இஎம்ஐ தொகை இருந்திருக்கு. அதை கட்டுறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார். அதனால் கட்ட முடியாத சூழ்நிலையின் காரணமாக நெல் அறுக்கும் இயந்திரத்தை விற்றுருக்காங்க. விற்றதில் 10,00,000 பணம் கிடச்சிருக்கு. இதெல்லாம் யார் மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணியோட மைத்துனன் தான் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. மீதி அந்த 10,00,000 பணமும் கொடுக்காமல் இருந்திருக்கு. அதை இப்போது கேட்ட போதிலும் சில சண்டைகள் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் மைத்துனரோட பேசுகிறதும் இப்பொழுது கிடையாது. ஊர் பஞ்சாயத்துலேயும் தன்னுடைய சொத்துக்களையும் பிரித்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனாலேயும் சில பிரச்சனைகள் வந்திருக்கு. ஸோ இது காரணம் சொத்துக்காக ஏற்பட்ட கொலையான்ற ஒரு கோணத்தில் விசாரணை நடந்துகிட்ருக்கு. போலீஸார் தரப்பில் மோப்ப நாய் நடத்திய சோதனையில் பார்த்தீங்கன்னா, மைத்துனன் வீட்டு பக்கமே அதிகமாக நாய் போனதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கணவனை இழந்த பெண்ணிற்கு கள்ளக்காதலும் இருந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது கள்ளக்காதலினால் ஏற்பட்ட பிரச்சனையாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் முழுமையாக நமக்கு நியூஸ் கிடைக்கல. கிடைச்சதும் அப்டேட் பண்ணுறோம். மீண்டும் இதுபோல் மிஸ்ட்ரியான இன்னொரு நியூஸில் நம்ம சந்திப்போம்.